ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலை எப்படி இருக்கோ இல்லையோ, இன்றைக்கி கோழி கூண்டை வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட காலைல 8:30 மணிக்குனா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அதாவது அன்னகுண்டா, மொறம், தென்னந்தொடப்பம், அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு பெருக்கிற தொடப்பம், இது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஏன்னா அவ்வளோ கோழிப்பேனு. இந்த கோழிப்பேனை நான் கொஞ்சம் விட்டேன் அப்படின்னா அப்படியே கூண்டுக்கு பக்கத்தில் தான் பெட்ரூம் இருக்குது, அதுக்குள்ளே வந்துட போகுது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து செஞ்சிடும். இன்னொன்று, மழை வந்துச்சுன்னா இதை க்ளீன் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால உடம்பு முடியலனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பார்க்குறதுக்கு வந்து மணல் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் மண் சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு எல்லாத்தையும் வந்து முறத்தில் அள்ளி அன்னக்குண்டானில் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன். ஆனால் இது முன்னே நான் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் லிக்விட் ஒன்று இருக்கும். அந்த லிக்விட் வந்து நம்ம தண்ணியில் கலந்து தெளித்து விட்டோம் அப்படின்னா கோழிக்கு எந்த ஒரு நோயும் வரவே வராது. ஆனால் என்னால் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாஷ் பண்ணி, அதாவது கழுவி விடுறதுக்கு என்னோடய உடம்பு முடியாதுன்றதுனால இருக்கிறத மட்டும் பெருக்கி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பெருக்கி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது முடிச்சோடனே டப்புன்னு போய் உடனே குளிச்சிடணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வேலை இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து கொஞ்சம் சமைக்க வேண்டிய வேலை இருக்குது, பாத்திரம் தேய்க்கணும், அப்புறம் ஜிப்ரி, ப்ரௌனி, பாக்ஸி இதுக்கெல்லாம் வந்து சமையல் பண்ணணும். அதுக்கப்புறம் கோழிங்களுக்கு தீனி போகணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் வந்து பைப் உடஞ்சிருக்கு. அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எம்சில் போட்டு ஒட்டினா வந்து தண்ணி வருதான்னு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.